நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு இந்த அரசாங்கத்தினால் ஆபத்து ஏற்படுவதற்கான திட்டம் உள்ளது என்று கடுமையான சந்தேகம் தனக்கு இருப்பதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இந்த நாட்களில் நடக்கும் நிகழ்வுகளுடன் இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இளம் தலைவரான நாமல் ராஜபக்ச எதிர்காலத்தில் ஒரு சவாலாக இருப்பதால் அவரது வாழ்க்கை குறித்து இப்போது அவருக்கு கடுமையான கேள்வி இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வழக்கறிஞர் சுட்டிக்காட்டுவது போல தற்போது காவலில் உள்ள ஒருவரின் தொலைபேசியில் நாமல் என்ற பெயர் இருந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. இருப்பினும் அது யார் என்பது தனக்கு தெரியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இது நாமல் ராஜபக்சவுக்கு பாதாள உலக தொடர்புகள் இருப்பதாக காட்டி அவரது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டமாக இருக்கலாம் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாளை மறுநாள் நாமல் ராஜபக்ச சுட்டுக் கொல்லப்படலாம் என்ற அச்சத்தை அவர் மேலும் வெளிப்படுத்தி அதுவும் இந்த பாதாள உலகத்தின் ஒரு பிரச்சனை என்று கூறினர். ஒரு கட்சியாக ராஜபக்சர்கள் இனி பொய் சொல்லி அழிக்கப்பட அனுமதிக்க மாட்டேன் என்று வழக்கறிஞர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நாட்டில் யார் கொல்லப்பட்டாலும் அது பாதாள உலக பிரச்சினை என்று கூறப்படுவதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்கும் குடிமகனாக அரசாங்கத்தை சவால் செய்யும் அனைத்து மக்களின் உயிருக்கும் கடுமையான அச்சுறுத்தல் இருப்பதை அவர் காண்கின்றார். பொதுவாக இதுபோன்ற அச்சுறுத்தல் விடுக்கப்படும் போது போலீசார் பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். ஆனால் இன்று போலீசார் அவர்கள் கொல்லப்படும் வரை அமைதியாக காத்திருக்கின்றார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடக அறிக்கைகள் மேற்கோள் காட்டி ஒரு குறிப்பிட்ட கடிதத்தை வெளியிடும் நேரத்தில் போலீசார் கொலை மிரட்டல் இல்லை என்று கூறியதாகவும் இப்போதெல்லாம் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டால் மட்டுமே கொலை மிரட்டல் இருப்பதாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமை ஆபத்தானது என்று வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார்.